ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F4 அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ போக்கோ F4 5G மொபைல் கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். நான் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 தான் வாங்கினேன். ஆனால் அது ஒர்த்து தான் சொல்லுவேன். 8GB ரேமு, 128GB. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. எல்லா ஃபியூச்சரும் இருக்குது இதில். கேமராவும் சரி, டிஸ்பிளேலும் சரி, டிஸ்பிளேல ஆம்லேட் டிஸ்பிளே அண்டு ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸ்னாப் ட்ராகன் 8770 மிகப்பெரிய ப்ராசஸரு. கேமிங்காக கண்டிப்பாக வாங்கலாம். அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். டால்மி அட்மாஸு 67 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறது டீட்டெயில் தான், நடுவில் வந்து வீடியோ வச்சுருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள் கைஸ், சரிங்களா? ஸோ லிக்விட் கூலிங் இருக்குது. ஸோ ஆம்லெட் டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 870. ஸோ பவர்ஃபுல் ப்ராசஸ் தான். ஸோ வேறு லெவல் மொபைல் சொல்லுவேன். அதனால தான் வந்து நான் செகண்ட்ஸில் வாங்கினேன். சென்னை பீச் ஸ்டேஷன் பர்மா பஜாரில். ஸோ இங்கே தான் பார்த்துங்க, பாக்ஸு ஃபுல் கிட்டே இருக்குது. இது வந்து செகண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு புது மொபைல் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பீஸ் வந்து தெளிவாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கலாம், நீங்கள் வந்து செகண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே என்ன மாற்றிருப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் கிடையாது கைஸ். நான் வந்து ஆப்பை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் வந்து நிறைய டெஸ்டிங்லாம் பார்த்து தான் வாங்கினேன்னு அவங்களே ஓப்பனாக சொல்லுவாங்க கைஸ். இதுமாரி மாற்றினாங்கன்னா கூட நாங்கள் கம்மி ரேட்டில் விற்றுருவோம், பீஸு தெளிவாக இருந்தால் ஒரு அதிகமாக விற்போம், சரிங்க அப்படி சொல்லியிருந்தான் போய் பார்த்து வாங்கினேன். ஸோ பாக்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிம் எக்ஸாக்ட் பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பில்லு இருக்கும். பில்லு ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 20,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2022 வாங்கின மொபைலு, லான்ச் ஆன மொபைலு. அண்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பீஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. பேக் டோர் கூட எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளே அண்டு பேக் டோர் வந்து ஒரிஜினல் கிளாஸ் பாடி அது, சரிங்களா? கீழே சார்ஜர் போட்டு பாருங்கள், டைப் சி தான். நம்ம ஒரு செகண்ட்ஸில் ஃபோன் நம்பர்னா ஃப்ரேம்லாம் தேஞ்சிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எதுவுமே தேயல. கேமரா பம்பு கூட பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கிளியரிட்டியாக இருக்குது. நம்ம இப்போ கேமரா பம்பு தேஞ்சிருந்தாலும் அது ரொம்ப அடின்னு வச்சுருப்பாங்க மொபைலில். அண்டு வந்து ஒரு நல்ல பவுச் போட்டு தான் இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா பில்லு இருக்குது. பில்லில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜரு, 15 நிமிஷத்தில் 50 ஏறிடுது, 30 நிமிஷத்தில் 100 ஏறிடுது, 4500 mAh பேட்ரி. ஸோ அதோட ஒரிஜினல் சார்ஜரு செம்ம திக்காக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சரிங்களா? வேறு கண்டென்ட்டு உள்ள எதுவுமே இல்லை. சார்ஜரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பில்லு காட்டுறேன். ஸோ பில்லு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், அவரும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு போட்டு தான் வாங்கியிருக்காரு. அது என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏதோ எக்ஸ்சேஞ்சு இந்த மொபைல் போட்டு வாங்கியிருக்காரு. அதனால் பர்மா பஸாரில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு இது. நான் வந்து பட்டுன்னு வாங்கிட்டேன். ஏன்னா இது ஒரு கேமிங் ஃபோன்னால இவ்வளோ கம்மி ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாது. அண்டு இவ்வளோ தெளிவாக கண்டிஷனில் கொடுக்கவும் முடியாது. நான் டிஸ்பிளேவை செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா மாற்றிருப்பாங்க பார்த்தா ஒன்றுமே மாற்றலை. ஆம்லெட் டிஸ்பிளே ஒரிஜினல் தான். பிளாக்கோட கலர்லாம் வேறு லெவலாக இருந்தது. ஷோமியோட ஹைப்பர் ஓஎஸ் தான் ஓடுது. 8+8 இது. 8GB ரேம், 128GB. லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள், கீழே 2024 8ஆம் மாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. ஸோ கேமரா குவாலிட்டி கூட டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் மொபைல் சொல்வேன். இதில் வந்து 4K 60fps எடுக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக 4K 60fpsலாம் கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி. எனக்கு இந்த ஃபோன் வாங்க ஆசையே இல்லை. ஆனால் திடீர்னு கால மாற்றங்கள், நான் வேறு புது மொபைல் தான் வாங்கலாம்னு நினச்சேன். என்னோடய பட்ஜெட்டு 11,000. மோட்டோ G30, இன்ஃபினிக்ஸு, டெக்னோலாம் யோசிச்சு பார்த்து வச்சுருந்தேன். அண்டு திடீர்னு ஒரு முடிவு தான். எல்லாமே நம்ம நினச்ச போல் நடக்காது, ஏதாச்சும் காரணங்கள் மாறும். அந்த வகையில் நான் இந்த ஃபோன் பார்த்தேன். அந்த சேனலும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் 3 வருஷமாக. சென்னை பர்மா பஸார் மொபைல் போட்டிங்கன்னா யூடியூப் சேனலே வரும். அந்த வகையில் நான் அதை பார்த்து வாங்கினதான். இது வாங்கிட்ட பேர் இன்னொரு ஃபோன் வந்து கைஸ் 8,500 ரியல்மி 12 ப்ளஸ் ப்ரோ. அது 8,500 ஒர்த்து கைஸ், சரிங்களா? ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் கேட்டிருக்காங்க போல் கஸ்டமரு, உடனே வந்து சேல்ஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சோனி சென்சார் இருக்கும். இதில் வந்து சோனி சென்சார் கேமரா இல்லை. இருந்தாலும் ஓகே தான். இந்த கேமரா சென்சார் வேறு ஏதோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒர்த்து தான் சொல்லுவேன்.
ஸோ பீஸ் வந்து செம்ம தெளிவாக இருக்குது. இதில் ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஏன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கனால உங்களுக்கு சார்ஜரும் ஸ்பீடாக வரும். சார்ஜர் போட்டு இங்கே கேம் ஆடலாம். ஒரு நல்ல ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது சார்ஜரு. ஸோ ஒர்த்து தான் கைஸ். எனக்கு என்னன்னு தெரில, லக்கா அது சும்மான்னு தெரில. ஸோ இருந்தாலும் என்னோடய ரியல்மி 2 ப்ரோ எக்ஸ்சேஞ்சு போட்டு தான் நான் வாங்கினேன். ஆன்லைன் ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் காட்டுறேன். இதே சேம் கலர் தான். ஸோ இதெல்லாம் 12 ஜிபியை உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். நான் வாங்கினது 8 ஜிபி 128 ஜிபி. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,000 வருது. ஆனால் இது லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000-30,000 வரைக்கும் இந்த லான்ச் ப்ரைஸ் இருந்தது. ஸோ போக்கோ F4ல் வந்து சில பேர் பயப்படுங்க, அப்டேட் வந்துச்சுன்னா மதர் போர்ட் டெட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்கள் அதிகமாக ஆப்ஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் டெட் ஆகும். அண்டு டெட் ஆகாது. கேம்லாம் ரொம்ப ஹெவியாக விளையாண்டிங்கன்னா தான். சரிங்களா, இந்த ஃபோன் வந்து எதுவுமே ஆகாது, நான் 100% சொல்லுவேன். இப்போது நீங்கள் 2024-25 வாங்கினா கூட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு 2 வருஷம் கேரண்டிக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ செம்ம பெஸ்ட்டான மொபைல், நான் எதிர்பார்க்காத ஒரு மொபைல் சொல்லுவேன். ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட கேமரா டெஸ்டிங் அண்ட் கேமிங் டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். வேறு மொபைல் வாங்குவானான்னு தெரியல. ஸோ இந்த மொபைல் வாங்கிட்ட பேர் 2 மொபைல் வந்தது கைஸ். ஒன்று OnePlus வந்தது. OnePlus வந்து 45,000 கொடுத்து வாங்கினாங்க. அதில் சின்ன டிஸ்பிளே எஜ்ஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருந்தது. அது 14,000 சேல்ஸ் வந்தது. ஸோ இந்த மொபைல் வாங்கிட்ட பேர் தான் நிறைய மொபைல் ஹை ரேஞ்ச் மொபைல்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பவர்ஃபுல் ப்ராசஸர், கேமரா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். OnePlus Level 6. அதுக்கப்புறம் ரியல்மி 12 ப்ரோ வந்தது. 2 மொபைல் இது வாங்கிட்ட பேர் ஒரு மைண்டை மாறிடுச்சு. ஸோ இது வாங்கியிருக்கலாமா, ஸோ இது வாங்கிருக்கலாமாண்ணா, அதான் நம்மளோட மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த பீஸு தெளிவான பீஸு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது, 100% சொல்லுவேன். இந்த பீஸை நம்ம வாங்குறது பெஸ்ட்டு தாண்டா யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ நல்ல மொபைல், நீங்கள் என்ன மொபைல் வாங்க போகிறீங்கன்னா மர்பா பஜாரில் வாங்குங்க. அவங்க வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கின மொபைல் தான். என்னோடய ரியல்மி 2 ப்ரோ 3,000 சேல்ஸ் ஆகிடுச்சு. மிச்சம் காசு போட்டு தான் வாங்கினா 11,000 கொடுத்து. சரிங்களா, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா. இது எக்ஸ்சேஞ்சு ஒரு 3,000 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ போடணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்சேஞ்சு பண்ண 3,000 போயிடுச்சு. மிச்சம் 11,000 கொடுத்து கண்டிப்பாக வாங்கிட்டேன். ஒர்த்தபுள் தான், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்யூச்சரில் ஏன்னா மொபைல் பாதிக்கு பாதி நான் வாங்க போகிறேன்னா இந்த பர்மா பஜாரில் தான் வாங்க போகிறேன். ஏன்னா எங்கள் வந்து புது மொபைல் பாதிக்கு பாதி வருது, எக்ஸ்சேஞ்சு மொபைலும் வருது, புது ஸ்டாக்கும் வருது, டொமோ ஸ்டாக்கும் வருது. அதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஸோ பக்கமாக வாங்கிடாதீங்க. அவங்க வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, தம்பி இதில் பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு தனி ஒரு ரேட்டு, நல்ல தெளிவான பீஸுன்னா ரேட் அதிகமாகும். அது 100% ஒர்த்து தான் சொல்லுவேன் நான். அங்கே டேமேஜான பீஸும் வரும், புது பீஸும் வரும். நீங்கள் பார்த்து வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாடல் எல்லாமே வரும். அங்கே வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிஸியில் இருப்பாங்க சொல்லி தான் நான் நேராக போனேன். சரி, எது இருந்தாலும் நீங்கள் லாங்காக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி 2 வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க கடை ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 to 12 மணி வரைக்கும் இருப்பாங்க நைட்டு. அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் சென்னையில் இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். கொஞ்சம் லாங்கில் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு காசு ஜிபே அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் கொரியரில் வந்து உடனே வந்துடும். அவங்க போகிற வீடியோ, ஒவ்வொரு ஸ்டாக் வீடியோ வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது, பட்டுன்னு இந்த ஃபோனை வந்து பிடிச்சேன். ஸோ வேறு லெவலு. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, செகண்ட்ஸாக இருந்தாலும் பார்த்து வாங்குவோங்க. ஏன்னா காசு போட்டு தான் வாங்கியிருந்தீங்க. அதுவும் அந்த பாய் அப்படி தான் சொல்லுவார், பார்த்து வாங்கிக்கோங்க, செக்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். ஏன்னா செகண்ட்ஸில் வாங்க நம்ம காசு மிச்சமாகுது. ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோன்னா அந்தளவுக்கு நான் பட்ஜெட்டு கம்மியாக தான் ஒதுக்குப்பேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் அதிகமாக இருக்கணும், கம்மி ரேட்டில் இருக்கணும்னா நான் அந்த மோட்டோ ஏதோ சொன்னேன். மோட்டோவில் இன்ஃபினிக்ஸ் தான் பார்த்து வச்சுருந்தேன். கேமரா சென்சாரு எல்லாமே இருந்தது. 5G தான், ஆனால் இதுவும் 5G தான். 10 பேண்ட் சப்போர்ட் இருக்குது. செம்ம ஸ்பீடு 5G. கேமிங்கில் வேறு லெவலில் இருந்தது. கேமிங் டெஸ்டிங் எல்லாமே போடுறேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, செகண்ட்ஸில் வாங்கினா பெஸ்ட்டான கார்டுன்னு சொல்லுவேன், இந்த டைமிங்கில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய கடைலாம் இருக்குது. ஸ்டார் மொபைலாக இருக்குது, டி நகர்லாம், அங்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸோடு கொடுப்பாங்க. இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து அடிமட்டத்தில் விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணி. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு வாங்கிக்கோங்க. வேறு என்ன அது கீழே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரிங்களா, ஓகே கைஸ், பாய் பாய். அடுத்த வேளை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே.